ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்து எனக்கு கேட்பீங்கன்னா உங்கள் தீசி வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு 95 அடிச்சா வின்னிங். அடித்தா வின்னு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நான் வந்து இது பண்ணிட்டேன். அதாவது ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு பார்த்தா 95 அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே 95 தானேன்ட்டு டார்கெட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பண்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து விக்கெட் வந்துச்சு ரன் அவுட் ஆனால. இப்போ வந்து ஃபிஃப்த்து பால் ஃபிஃப்த்து பால் இப்போ போட போகிறாது. அடுத்தது 6ங்க, அவ்வளோதான். கரெக்டாக லென்த்து, நல்லா லென்த்து தான் போட்டிருக்காரு. கரெக்டாக காலிலே போட்டார். கொஞ்சம் கரெக்டாக போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். ஏன்டா 95 தான் வச்சுருக்கீங்க, இப்படி தான் சார் 95 தான் வச்சுருக்கீங்கும் போது இப்படிலாம் போடக்கூடாது, தப்பு. இந்த லைன் ஓகே, ட்ரை பண்ணலாம். ஃபீல்டர் இல்லாத ஏரியாவில் டே ஏன் அப்படியே நின்று பாலை கொடுத்துருவாங்க. நிற்கிறான் அப்படியே, ஒழுங்காக ஆடுறா. ஏன்டா அப்படி கண்ட்ரோல் வந்து இந்த மூவ் பண்ணுற கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த கேமில். பிரச்சனை எனக்கு அழுத்தினா மூவ் ஆக மாட்டேன். சத்தில் கேப்பில் பவுண்ட்ரி, தேர்ட் மேன் திசையில் செம்மையான பவுண்ட்ரி அடிச்சிருக்காச்சு ரிஷப் பண்ணிட்டு. 14 இப்போ 18 வந்துச்சு. 18க்கு வந்தாச்சு நம்ம. அண்டு இந்த பால் 4. இப்போ ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணுறாரு. மிச்சல் ஸ்டார்க் பவுலிங் போடுறாரு. தேர்ட் பால் செகண்ட் ஓவர் தேர்ட் பால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 18 நினச்சா ஐயோ சேவ்டுங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ ஃபோர்த்து பால் அவுட் ஸ்விங் பால் தான் போடுறாரு. சரி, ஓகே. ஒரு சிங்கிள் போதும். ரிஸ்க் எடுக்கவே வேணாம். அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 44 சப்ஸ்கிரைபர் தான் சார் இருக்குது. கிட்டத்தட்ட ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் 98 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதை கொஞ்சம் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக. அண்டு வந்து இந்த பால் சொல்லி சிங்கிள் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ரன் அவுட்டா? ஐயோ ஏன்டா ரன் அவுட்டு கை தூக்குறீங்களே, அடா பாவியோல. பண்ட் 10 ரன்னுக்கு காலி. ஆஹா, ரன் அவுட் ஆகிருக்கோமே. இவன் எப்படி ரன் அவுட்? உமேஷ் யாதவ் ஓகே. ஐயோ, அது சூரியகுமார் யாதவ். ஐயோ, அது ஏன்னா பெருசாக போயிடாமல் எஸ் யாதவ்னு பிடிச்சிக்கிங்க. அண்ட் ஷார்ட் பால் பவுண்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு பால் மிச்சல் ஸ்டார்க் 8 ரன் கொடுத்துருக்காரு. 9 ரன் இந்த ஓவரில் வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பால் அதான் ஜாம்பாக போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் 6, அடுத்து 2 பால் சிங்கிள் எடுத்திருக்கோம். அடுத்து இந்த பால் ஒரு கவர் ஸ்லோ ஷாட்டு. ஓடாதீங்களா. ஐயோ, நாட்டோட அப்பாடா தலையாடிட்டார் என் பேர். ஓகே அதான் ஜாம்பா, கொஞ்சம் ஒழுங்காக போடுங்க ப்ளீஸ். எஜ்ஜில் இல்லை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ எடுப்பாங்களா, ரிவ்யூக்கு போவாங்களா? 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது, போய் பாருங்கள் ஒரு தடவை. டேய் போங்கடா மண்டைங்களா, மண்டையை போய் தேய்ச்சி வச்ச மாதிரி இருக்குது. போங்கடா அந்த பக்கம் சீக்கிரம். இவங்க ரிவ்யூ பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க நினைப்பாங்க மைண்ட் வாஷு. அதை நான் உன்னை கேப்டனாக போட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அந்த மாதிரி. ஓகே, இந்த பால் கவர் ஸ்லோ ஷாட்டு. ஐயோ ஓடிது. அப்பாடா, வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து யார் எனக்கு பேரே சரியாக படிக்க வரல இல்லை. ஓகே, ஆஃப் ஸ்பின்னர் தான் இப்பயும் கொண்டு வந்திருக்காங்க. 4th ஓவரு 44 for 2 இருக்குது. அண்ட் 4th ஓவர் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 6க்கு போகலாமா யோசிச்சுட்ருக்கேன். ஒரு ஸ்வீப்பில் தேர்ட் மேன் திசையில் ஒரு பவுண்ட்ரிங்க, சூப்பரான பவுண்ட்ரி சேர் வச்சுருக்காரு. அண்டு அம்பையர் தலையை துடைக்கல, ஸ்டெம்போட பெல்ஸ் துடைச்சிட்டாரு. இவர் வந்து ஃபீல்டை துடைச்சிட்ருக்காரு. மொத்தம் துடைச்சிக்கினே இருங்க.
அதே ஒரு ஸ்வீப் ஷாட் போகலாமா? அச்சோ சூரியகுமார் யாதவ் அவுட்டு. ஐயோ பாவம். எப்போ அந்த இடத்துல ஃபீல்டரை வச்சிங்க பைத்தியம் முடிச்சவங்களா? ஹர்திக் பாண்டியா பேட்டெல்லாம் வீசிட்டு தான் வராது. ஆனால் இப்போ மேட்ச் வின் பண்ணுமே. ஓகே. அண்ட் இந்த மேட்ச் ஜடேஜாவை கொண்டு வரலான்னு பார்த்தேன். கடைசியாக பார்த்தா ஜடேஜாவை டீம் லிஸ்ட்லேயே இல்லை இந்த கேம் லிஸ்ட்டில். ஐயோ ரன் அவுட்டா? இல்லை அப்பாடா. ஏன் அடிக்கடி ஸ்டெம்பில் பால் அவுட் அடிக்கிறீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சுத்தினா இருங்கடா. 5வது ஓவர் 40 ரன்னு 36 ரன் அடித்தா வின்னு. இன்னும் மேட்ச் உயிரோடு தான் இருக்குது. 2 பக்கமும் மேட்ச் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க ஒரு விக்கெட் எடுத்தால் கூட மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம். நம்ம விக்கெட்ஸை விடக்கூடாது. ஆத்தாடி 45வது ஓவர். ஏன்டா என்ன? ஓகே இல்லை ஸ்கோர் கார்டு பார்க்க தான் பார்த்தேன். ஒரு ஸ்வீப் ஷாட்டில் அதேமாரி தேர்ட் மேன் திசையில் ஒரு பவுண்ட்ரிங்க. அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சாலும் நம்ம கொஞ்சம் ஒய்டாக அடித்ததுனால ஃபீல்டரால் பாலை பிடிக்கவே முடியல. மறுபடியும் அம்பையர் வந்து பெல்ஸி தொடச்சிட்டாரு. ஓகே இப்போ 5th ஓவர் ஆடன் சாம்பாவை. 2nd ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஹர்திக் பாண்டியா. அதே ஒரு ஸ்வீப்பு. ஆனால் இந்த வாட்டி பவுண்ட்ரி கிடையாது, சிங்கிள் தான். இல்லை டபுள் ரன் ஓடலாம். ஓகே டைவ் ப்ளீஸ். ஹர்திக் பாண்டியா டைவ் அடிங்க ப்ளீஸ். ஓகே. அண்ட் இந்த பால் வந்து 6ஆ 4ஆ இல்லை எதுவுமே இல்லை, சிங்கிள் தான் அடிக்க போகிறேன். அது ஒரு விஷயம். ஏன்னா விக்கெட்ஸ் விடக்கூடாது. 3 விக்கெட் போயிட்டு ஏன்னா நான் ஈஸியிலே திணறுவேன். அதனால் ஆடுக்குட்டி ஏன்டா கத்திட்டு இருக்கிற? சித்தனா இருறா. அண்ட் இந்த பால் வந்து சிங்கிள் தான் எடுத்துட்டேன். ஏன்னா 6 அடிக்க அவுட்டா? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓடி வர ஹர்திக் பாண்டியா? தீபக் கூட நான் இந்த லிஸ்ட்டில் நான் என்ன நினச்சேன், ஜடேஜா சரி இறக்கி கடைசி மேட்ச் வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிடலான்னு பார்த்தா கஷ்டப்பட்டு ஜடேஜா இந்த லிஸ்ட்டில் இல்லை. எனக்கு ஒரே ஏமாற்றமாக போச்சு. அதனால் தீபக் கூட இறக்க வேண்டியதாக போச்சு. ஓகே, இந்த பாலை இப்போ 6 அடிக்கலாமா 4 அடிக்கலாமா? 6 அடிக்கலாமா 4 அடிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு சிங்கிளே எடுக்கலாம். எனக்கு அது போதும். அடப்பா பேட்லேயே படலை. சுற்றுல எனக்கு இங்கே காற்று தான் அடிக்குது. ஓகே இப்போ வந்து 5th ஓவர் முடிஞ்சிச்சு. ஐயோ எட்ஜில் ஒரு பவுண்ட்ரிங்க. நல்ல வேலை நம்ம கீப்பர் வந்து தோனி கிடையாது, இல்லைன்னா நேரத்துக்கு பறந்து பிடிச்சிருப்பாரு. ஓகே ஆடே சித்தனை அமைதியாக இருக்கு. ஓகே ஸ்வீப்பில் அவுட்டா? அவுட்டுங்க. மறுபடியும் கை தூக்கிட்டாரு என் பேர். தீபக் கூடாவும் அவுட்டு. ஐயோ பாவம் அவரு வாஷிங்டன் சுந்தர். அண்டு 6th ஓவர் வந்தாச்சுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ். எனக்காக இந்த பாலில் 6ங்க அடிச்சாச்சு. அப்பா கொஞ்சம் ப்ரெஷர் போகிறதுக்காக இந்த 6 அடிச்சு பார்த்தேன். ஐயோ அவ்வளோதான். மறுபடியும் ஃபீல்டர் வந்து தொடச்சி விட்ருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கொண்டு வந்துருக்காங்க. எந்த ரீசனுக்கு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் கொண்டு வந்தாங்க? இப்போ 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட்டாச்சு. 2nd பால் அஜிஜோ ஸோ ரிவ்யூ எடுக்கிறாங்களே. டே வேணாண்டா நான் அவுட் இல்லைடா. காலைல வந்து கஞ்சி கேட்குறேன்டா. இங்கே வேணாடா. விராட் கோலி அந்த இது டக் அவுட்டில் நான் ஸ்டேக்கரில் உட்காந்து போனேன். அஸ்வினி ஸ்டெம்பிள் அடிக்கும்போது அந்தமாரி நிற்கிறான் பேர். அப்பாடா நாட் அவுட்டு. எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது.
என் கால் போச்சு. சரி ஓகே, எனக்கு இப்போ மனசு திருப்தியாக இருக்குது. அது கொஞ்சம் ஓரம் தள்ளி வை, அது எனக்கு தெரியுது. இந்த பச்சை பச்சையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நிம்மதியாகவே வருது. ஏன்டா ஃபஸ்ட்டு பால் ஒரு 6 அடிச்சதுக்காக செகண்ட் பாலில் இப்படி ஒரு பண்ணுவீங்களாடா? டே 5 விக்கெட் இருந்துட்டா, இந்த மேட்ச்சு வின் பண்ணடா, செத்துடா, அமைதியாக இருங்கடா. 6th ஓவர் 3rd பால். அச்சோ, ஹெலிகாப்டர் ஷாட் 6 போகும்போது தான் 4 போகுது. டே அண்டு ஓகே, இப்போ இந்த பால் வந்து 6 அடிக்கலாமா 4 அடிக்கலாமா, 6 அடிக்கலாமா 4 அடிக்கலாமா? 6 இல்லை 4 இல்லை, சிங்கிள் தான். அந்த 7வது ஓவர் முடிய போகுதுங்க. 7வது ஓவர் 5th பால். அண்ட் இதுவும் 29 ரன்ஸ் வின் 19 பால்ஸ். எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தாங்க. சூப்பர் ஓவர் கூட போக வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். எப்படியாச்சும் சூப்பர் ஓவர் போவோம். அடுத்தடுத்த கேம்ஸ் உங்களுக்கு கிரிக்கெட் சேலஞ்சஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணால் சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் போட்டிருப்போம், அந்த மாதிரி சேலஞ்ச் நம்பர் 1, சேலஞ்ச் நம்பர் 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணி போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம்ஸ்லாம் பண்ணலாம். அடுத்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே நிறையா ஹாரர் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அண்டு கிரானியும் வரும். கிரானி சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 ரெண்டுமே வரும். அந்த ஐஸ்கிரீம் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேளுங்க. அடுத்தது வந்து லைஃப் இஸ் ஸ்டேஞ்சுன்னு ஒரு கேம் பிசி வெர்ஷன்லேருந்து மொபைல் வெர்ஷனுக்கு வந்திருக்கு, அதையும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து நான் அதுக்கு போடுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 எபிசோடு வந்திருக்கு. அந்த 5 எபிசோடில் ஃபஸ்ட்டு எபிசோடு உங்களுக்கு நான் போடுறேன். அடப்பா டே ஒழுங்கா ஆடுறாடே, ஏன்டா இப்போ இருக்கீங்க? அண்ட் அந்த லைஃப் இஸ் சேஞ்சிங் அது ஒரு செம கேம். அது ஒரு தடவை ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் விளாண்டு பார்த்தேன், மறுபடியும் அது கன்டினியூ பண்ணி விளாட்லாமான்னு சொல்லுங்கள். அது வந்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணி விளாட்றது கேமு. வந்து இந்த கதைக்கு தான் கொண்டு போகலாம் கிடையாது, நம்மளே ஒரு கதையை கிரியேட் பண்ணி நம்மளே கொண்டு போகிற மாதிரி கதை கான்செப்ட் வரும். விளாண்டு பார்த்தாச்சு, நல்ல கிராஃபிக்ஸ் கேம் தான். ஆனால் எனக்கு அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு ஆஃப் சைடில் ஒரு ஷார்ட் அடிக்க போய் நல்ல ஃபீல்டர் அங்கே இருக்கார், நல்லாவே வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல அடிப்புங்கிறது ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தூக்கி அடிப்பன்ட்டு அடப்பாவி வரலாம். அண்ட் இந்த ஓவரில் வெறும் 3 ரன் தானே வந்திருக்கு. இப்போ 8th ஓவர் லாஸ்ட் பால். இப்போ 9th ஓவருங்க, கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. 9th ஓவர். இந்த ஓவரில் 13 ரன்ஸ் அடிக்கணும். 19 ரன்ஸ் இன்னும் டே அந்த ஆஃப் சைடு அது ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது. ஆஃப் சைடுனா இது கட்டு மாதிரி கிடையாது ஷார்ட்ஸில், அதெல்லாம் போடுங்க. ஏன்டா அப்படி 25 ரன் அடித்தா வின்னு 11 பாலில். அண்ட் ஆஃப் சைடில் ஒரு 6ங்க. மறுபடியும் ஒரு ப்ரெஷர் போக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ட்ரை பண்ணி பார்த்தா, விக்கெட்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு. அது கரெக்டாகவே அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல ஷாட்டு தான், நல்ல லைன் லென்த்து கிடையாது சொல்ல போனால். மறுபடியும் ஃபீல்டர் துடைக்கிறாரு. ஐயோ பாவம், அவர் மாற்றி போட்டுனுங்கிறாரு அவர். ஆண்டிட்டாங்க. ஐயோ ஃபீல்டர்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. பால் ஷார்ட்டாக போடுறாரு. ஷார்ட்ஸுக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காரு ஆல்ரெடி. வயிற்றுலேயே அடி வாங்குங்கடா, வயிற்றுலேயே அடி வாங்கிட்டு இருங்க. அந்த ஷாட் எனக்கு ஏன் படவே மாட்டேங்குது, எனக்கு இதுவரையும் புரியல. ஓகே, டே ஏற்கனவே பால் அங்கே போகுது, ஏன்னா நவுந்து வந்து அடிக்கிற. ஐயோ எனக்குன்னே வருவீங்களாடா விஷம் பிடிச்சவங்களா. இன்னும் 19 ரன்கள் 8 பாலில் அடிக்க வேண்டும். போது ஒரு பவுண்ட்ரிங்க ஸ்ட்ரெயிட்டில் கவர் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் கவர் சைடில், லெக் சைடில் வந்து ஒரு பவுண்ட்ரி. தரையை தொடச்சிட்டாச்சு, பெல்ஸ் தொடச்சிட்டு தான் பேர். பவுலர் இங்கேருந்து உசுறு கொடுத்து ஓடி வந்து ஐயோ அந்த கேப்டனோட மூஞ்சை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. மூஞ்சை வச்சு தேய்ச்சி வச்ச மாதிரி இருக்குது. ரியல் கிரிக்கெட் 24 கேம் ப்ளே அடுத்த மாதம் ட்ரை பண்ணலாமா? அதுலேயே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னா சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த கேம்ஸோட லிங்க்கெல்லாம்
ஓகே. இல்லை அந்த கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று அந்த கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இன்னும் 9 ரன்ஸ் இந்த ஓவரில் அடிக்கணும். வாஷிங்டன் சுந்தர் ஃபஸ்ட்டு பால் அடிக்க இன்னும் டே தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, உசுரை கொடுத்து அடிக்கடா. பரவாயில்ல, சிங்கிள் ஓடிடு, டபுளே வேணாம். இந்த பால் வந்து சிங்கிள் எடுக்கலாமா? சிங்கிள் ஓகே. ரன் அடிக்காதீங்க, இல்லை ஸ்டம்பில் அடிக்காதீங்க ப்ளீஸ், எனக்காக அடிக்காதீங்க. நீங்கள் நல்ல ஃபீல்டு தான் தெரியும், ஆஸ்திரேலியா நல்லா ஃபீல்டிங் பார்ப்பீங்க தெரியும். அதில் வேணால் பார்க்க, அது அங்கே பாருங்கள், இங்கே வேணாம். இப்போதைக்கு எங்களுக்காக இந்த மேட்ச் விட்டு கொடுத்தா போதும். வயிற்றுல அடி வாங்கி ஸ்லோ மோஷன் நவுந்து என் உயிர் எடுக்கிறானேங்க. அந்த பால் 6 அடித்தாதாங்க மேட்ச்சை வின் பண்ண முடியும். 2 balls 7 runs to win. 6ங்க. 6 அவங்க பாருங்கள், டக்கோட்டு பார்த்து குதிக்கிறாரு. அம்பையர் இப்போ தான் கையை தூக்குறாரு. இவ்வளோ தாயை தொடச்சிக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து மேகத்தை கூப்பிட்டுருந்தாரு. இன்னும் ஒரு ரன் அடிச்சாங்க. டே ஓடுறா, அடப்பாவி. சூப்பர் ஓவரா. இப்போ ஃபீல்டை கட்ட வச்சிட்டாருங்க, நல்ல லைன் போட்டாருங்க. இன்னொன்று அடிக்க போனால் அவுட் ஆகிடுவோமோன்னு ஒரு இதில் சிங்கிள் தட்டலான்னு பார்த்தாங்க. சூப்பர் ஓவர் போங்க. மிச்சல் ஸ்டார்க் இன்னும் ஓடி வராரியாப்பா. சூப்பர். ரொம்ப லேட்டாக ஆடுறீங்கப்பா, ரொம்ப லேட்டாக அழிச்சிட்டு இங்கே வரேன். சீக்கிரம் நோ பால் மட்டும் போட்டுருங்க எனக்காக ப்ளீஸ். ஐயோ, நீ வயிற்றுல அடி வாங்கி சாவு செத்த பேல. அண்ட் இந்த பால் 6 அடித்தா ஆகணுங்க. இந்த பால் 6 அடித்தா ஆகும். ஸ்ட்ரெயிட்டில் இறங்கி ஒரு 6ங்க. பால் எங்கேயோ போயிட்டுருக்குது. பால் எங்கே போகுது? பேர் கை தூக்கிட்டாரு. அண்டு இவர் மறுபடியும் தாயத்தில் காமிச்சிட்டாரு. சரி, ஓகே. அண்ட் இந்த பால் வந்து அதே ஷாட் ட்ரை பண்ணலாங்கும் போது கரெக்டாக பால் ஸ்விங் போட்டான் சூப்பாயா. ஓகே, இப்போ இந்த பால் சிங்கிள் எடுக்கலாம். ஆமாம், சிங்கிள் எடுத்துடலாம் தெரிஞ்சு, அதான் பெட்ரு. ஏன்னா அப்புறம் அவுட் ஆகிடக்கூடாது. அதுதான் சிங்கிள் எடுத்தாச்சு. சூப்பர். அவுட்டா வெரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ப்ளீஸ். இப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, ஓகே. அவங்க இப்போ இதெல்லாம் ஒரு 10 ரன் அடிச்சாலே அடிக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா ஈஸி மோடு. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்னாலே இப்படி தான், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக அடித்து கொடுக்காது, எங்களுக்குலாம் சுவாரஸ்யமே இருக்காது. அதனால் நம்ம ட்ரை பண்ணலாங்கும்போது ஒரு 6ங்க. லாஸ்ட் பால் 13 ரன் அடித்தா நினச்சா அவங்க வின் பண்ணலாம். நாம் நடக்குதுங்கிறது அந்த செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். ஓகே, புவனேஸ்வர் குமார் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அவர் பால் 13 ரன் அடித்தா வின்னு. அண்ட் வந்து இன்ஸ்விங் வந்து போட போகிறேன். நல்ல லென்த்து தான். ஃபஸ்ட்டு பால் எல்பிடபிள்யூ. அவுட்டா இல்லையா? சரி விடு. நல்ல லைன், செம்ம லைனு. அதே மாதிரி ஒரு லைனை போட்டு கொஞ்சம் ஸ்டெம்புக்கிட்ட போட்டு வைப்போம். அண்டு இந்த தேர்ட் பால் அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், லைனே கொடுக்கல ஷார்ட் அடிக்கிற மாதிரி. நான்
இல்லை அடிச்சு விட்டாங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாக போயிடும். வேணாம். அப்படி இல்லைப்பா, அங்கே ஒரு கேப்பை பார்த்து ஒரு பவுண்டரி அடிச்சிட்டான். சரி விடுங்க, இப்போ எதனா மேட்ச் வின் தான், ஆசைக்கு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு போட்டோம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள். அடுத்தது லைஃப் இஸ் சேஞ்சிங் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அந்த எபிசோட் ஒன்று வந்துடும். ஐயோ வைடு போட்டேன். எங்கடா சனியை முடிச்சது வரலையேன்னு யோசித்தேன், வந்துட்டு வைடு. பரவாயில்ல, அப்பயே இருந்தாலும் நம்ம தான் வின்னு. இந்த பால் ஒழுங்காக போட்டேன். அண்டு ஒரு சிங்கிள் அடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், 2 சிங்கிள். கிட்டத்தட்ட